ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. 10 ரூபாய் கொடுத்தாவது இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லா செல்வங்களும் ஓடி வரும். பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம் இது எல்லாமே நீங்கி வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆடி அமாவாசை தினத்துல என்ன மாதிரி பொருட்களை வாங்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆடி அமாவாசை மற்ற அமாவாசை தினங்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறினவங்க கூட இந்த ஒரு அமாவாசை திதி அன்னைக்கு முன்னோர்கள் நினைச்சு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். தவறவிட்ட முன்னோர் வழிபாட்டுக்கான பலனையும் முழுமையா பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை. ஜோதிட ரீதியா சூரியனை தந்தைனும் சந்திரனை தாயினும் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றாக சேரக்கூடிய நாள் தான் அமாவாசை. அதாவது மறைந்த தாய் தந்தையர்களை ஒரு சேர நினைச்சு வழிபட உகந்த நாள். சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை. அறிவியல் ரீதியா பார்த்தா மற்ற மாதங்களை விட இந்த நாளுக்கு சக்தி ரொம்ப அதிகம். சொல்ல போனா இந்த அமாவாசை திதியில, அதுவும் ஆடி அமாவாசை திதியில வருஷத்துல நீங்க 11 அமாவாசை தினங்கள் வழிபட தவற விட்டுட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஒரே ஒரு அமாவாசை அன்னைக்கு நீங்க உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பித்ரு சாபம், பித்ரு தோஷம் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே நீங்கும். ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று, உங்களோட குலதெய்வம் சந்தோஷமா இருக்கணும். குலதெய்வம் மனசு எந்த அளவுக்கு குளிர்ச்சியா இருக்கோ அதை பொறுத்து உங்க குடும்பம் சந்தோஷமாவும் மேலோங்கி இருக்கும். 2வது விஷயம், உங்க பித்ருக்களோட மனசு. பித்ருக்களோட சாபமோ தோஷமோ ஒரு குடும்பத்துக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சில நேரங்கள்ல சில சறுக்கல்கள் ஏற்படும். அந்த தடைகள்லாம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் பித்ரு சாபம், பித்ரு தோஷமா கூட இருக்கலாம். இது நாமளோ நம்மளோட முன்னோர்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய சில சாபங்கள், பாவங்களா கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சில விஷயங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல விஷயங்கள் மட்டுமே வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் இந்த ஒரு ஆடி அமாவாசை. முதல்ல ஆடி அமாவாசை திதி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். வியாழக்கிழமை ஜூலை 24ஆம் தேதி அதிகாலை 3 மணி 6 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி மறுநாள் அதிகாலை 1 மணி 45 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. ஆக மொத்தத்துல நீங்க வியாழக்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா கண் விழிக்கிறதே நீங்க அமாவாசை திதியில தான் கண் விழிப்பீங்க. அந்த அளவுக்கு நாள் முழுக்க உங்களுக்கு அமாவாசை திதி நிறைஞ்சிருக்கு. வியாழக்கிழமை அப்படிங்கிறதால காலையில 6:07 யமகண்டம், மதியம் 1:03 ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல நீங்க உங்க பித்ருக்களுக்கான வழிபாடு பண்றது, திதி தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். குறிப்பா காலையில 10:45 11:45 இந்த 1 மணி நேரம் தாராளமா நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். மதியம் 12:15 மணி 1:15 இந்த நேரத்துல நீங்க படையல் போட்டு உங்க முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு வழிபாடு பண்ணலாம். வீட்டுல கணவர் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. உங்களோட மாமனார் மாமியாரையோ இல்ல உங்க அப்பா அம்மாவையோ நினைத்து நீங்க படையல் மட்டும் போட்டு வழிபாடு செய்யலாம். குறிப்பா எள்ளு தண்ணீர் இணைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீக்கிறதுக்கான முக்கியமான வழிபாட்டு முறைகளை ஒன்று. ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி நீர்நிலைகளுக்கு போகும்போது அங்க உங்களுக்கான பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபத்தையும் நீக்கி வைக்கிறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே உங்க முன்னோர்களுக்கான எல்லா திதி தர்ப்பணத்தையும் அவங்களே பண்ணி வச்சிடுவாங்க. இது எல்லாம் வருடம் நீங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள். இது போக ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பெண் தெய்வங்கள் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். அதாவது மகாலட்சுமி, மாரியம்மன், மகமாயி இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்ற ஒரு நாள் இந்த ஒரு ஆடி அமாவாசை. இந்த நாள்ல நாம சில முக்கியமான பொருட்களை நாம வாங்கி வீட்டுல வைக்கிறதால சகலவிதமான செல்வங்களும் சௌபாகியங்களும் நம்ம குடும்பத்துக்கு வந்து சேரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களையும் வளர்பிறை நாட்கள்னு சொல்லுவோம். எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும், வளர்ந்துகிட்டே போகும். அந்த வகையில உங்க வீட்டுக்குள்ள தங்கம், வெள்ளி சேரணும், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப சொல்லக்கூடிய பொருட்களா வாங்கலாம். அதுல முதல் முக்கியமான பொருள், இந்த ஒரு பொருளை நீங்க முடிஞ்சா வாங்குங்க, இல்லைன்னா இதை நீங்க வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒருவேளை தங்கம் வாங்கணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருந்தீங்க, திட்டம் போட்டிருந்தீங்கன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு வாங்கலாம். அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த வெள்ளி நாணயம், வெள்ளி சார்ந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். மகாலட்சுமி தாயார் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளி நாணயத்தை ஆடி அமாவாசை அன்னைக்கு வாங்கி வீட்டுல வைக்கலாம். அடுத்ததா சோழி. இது பொதுவா ஜாதகம் பார்க்குறவங்களும் ஜோதிடம் சார்ந்த வேலையில ஒர்க் பண்றவங்களும் தான் இந்த சோழியை பயன்படுத்துவாங்க. சோழி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய ஒரு பொருள். அந்த காலத்துல ராணிகள்லாம் அவங்க வீட்டுல அழகு சாதன பொருட்களா இந்த சோழிகளை சேமிச்சு வைப்பாங்களாம். நிறைய பித்தளை பாத்திரங்கள் நிறைய இந்த சோழிகளை நிரப்பி வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் சோழியிலிருந்து வரக்கூடிய அந்த சத்தத்து மூலியமா அவங்க வீட்டுக்குள்ள
ஐஸ்வர்யம் நிலைச்சிருக்கும். இந்த சோழி அப்படிங்கிறது எங்க கிடைக்கும்னா, கடல் சார்ந்த கைவினை பொருட்கள்லாம் இருக்குல்ல, இல்லைன்னா தேவஸ்தான கடைகள்ல இல்ல ஆன்லைன்ல கூட இந்த சோழி கிடைக்கும். இந்த சோழிகள் எழுப்பக்கூடிய சத்தத்துக்கு இளவரசிகள் அந்த காலத்துல நடனம் ஆடுவாங்களாம். அது மூலயமா உருவாக்கின ஆபரணங்களை கூட நிறைய பேர் அணிஞ்சுப்பாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த சோழி. அந்த சோழி கிடைச்சதுன்னா ஒற்றைப்படையில ஒரு 3ஓ 5ஓ வாங்கி வீட்டுல பூஜை அறையிலையோ இல்ல பீரோலையோ கூட நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். சோழிகளோட எழுப்பக்கூடிய சத்தத்துல வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யங்கள் பெருகும், நல்லது மட்டுமே நடக்கும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், ஆடி அமாவாசை வந்திருக்கக்கூடிய தினம் வியாழக்கிழமை. பொதுவா வியாழக்கிழமைய குரு பகவானுக்கு உகந்த நாளா நம்ம கணக்குல எடுத்துப்போம். குரு பகவானுக்கு உகந்த தானியம் கொண்டை கடலை. இந்த கொண்டை கடலை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பொருள். வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்களுக்கு அவங்க குடும்பத்துல குரு பகவானால ஏற்படக்கூடிய கிரகதோஷத்தால பாதிப்பு ஏற்படுதுன்னா, அவங்க ஒரு வாரமும் வியாழக்கிழமை வரக்கூடிய குரு ஹோரையில சின்னதா கிண்ணத்துல கொண்டை கடலை வைத்து வழிபாடு செய்யும் போதோ இல்ல குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு நடத்தும் போதோ குரு கிரகதோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியா குறையும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் கொண்டை கடலை. இந்த கொண்டை கடலையை ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா ஆடி அமாவாசையில பெண் தெய்வங்களுக்கு உரிய மங்களகரமான பொருட்கள், அதாவது கண்ணாடி வளையல், வீட்டுல முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, மஞ்சள் குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, இது மாதிரி வாசனை நிறைந்த எந்த ஒரு பொருளை வாங்கி நீங்க வீட்டுல வச்சாலும் அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து குடும்பத்துக்கு சேர்த்துடும். இதுல எல்லா பொருட்களும் வாங்கணும் கட்டாயம் கிடையாது. இப்ப சொல்லக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் மங்களகரம் சார்ந்த பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் ஏதாவது. அடுத்ததா கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யத்தை உங்க கையிலேயே கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பொருள் இந்த கல்லுப்பு. அந்த கல்லுப்பை ஏற்கனவே உங்க வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது ஒரு கல்லுப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிடுங்க. இன்னொரு பக்கம் வாசனை மிகுந்த தானிய பொருட்கள், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அது ஏலக்காயா இருக்கலாம், கிராம்பு, லவங்கப்பட்டை, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, இது மாதிரி வாசனை சார்ந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏதாவது பொருட்களையோ இல்லைன்னா மாதம் நீங்க வீட்டுக்குன்னு மளிகை பொருட்களை வாங்குவீங்க, அரிசி பருப்பு இது எல்லாத்தையும், அந்த பொருட்களை கூட நீங்க ஆடி அமாவாசை தினத்துல தாராளமா வாங்கிக்கலாம். பகல் நேரம் முழுக்க நீங்க உங்களோட இறை வழிபாட்டுக்காகவும் பித்ருக்கள் வழிபாட்டுக்காகவும் ஒதுக்கிக்கோங்க. மாலை 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு ஆடி அமாவாசைக்காக இறை வழிபாட்டெல்லாம் முடிச்சிடுங்க. அந்த நேரத்துல கூட இரவு சரியா ஒரு 7 மணிலேருந்து 8 மணி அந்த நேரங்கள்ல கூட இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க உங்க கையால வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே உதாரணத்துக்கு தான். ஏற்கனவே சில பொருட்கள் நீங்க வாங்கலாங்கிற மாதிரி திட்டம் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பொருட்களையும் தாராளமா வாங்கி வீட்டுல வைக்கிறது ரொம்ப விசேஷம். வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க, இல்ல சொத்து வீடு நிலம் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஈடுபட போறீங்க, புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அது சம்பந்தமா ஒரு டீலிங் பேச போறீங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே நீங்க ஆடி அமாவாசையில பண்றதால அதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வளர்பிறை நாட்கள், அது வளர்ந்துகிட்டே போறதுக்கு இங்க எடுக்கக்கூடிய காரியத்துல வெற்றி உண்டாவதுக்கான வழிவகையை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்னாலே திதி தர்ப்பணம் கொடுக்கறது உங்களோட பித்ருக்களை சாந்தப்படுத்துறதுக்கு, அவங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு. திதி தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம ரோட்ல கஷ்டப்படக்கூடிய இல்ல யாராவது முதியவர்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம உங்க வீடு பக்கத்துல இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு உங்க வீட்டுல ஒருவேளை உணவு, அதுவும் மதியம் படையல் போட்டுட்டு அவங்கள உங்க வீட்டுல உட்கார வச்சு ஒருவேளை சாப்பாடு போட்டீங்கன்னா அவங்க வரக்கூடிய அந்த முதியவர்கள் மூலியமா உங்களோட பித்ருக்கள் உங்க வீட்டுக்குள்ள சாப்பிட்டுட்டு உங்களை மனசார வாழ்த்திட்டு போவாங்க. அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதவங்க கோவிலுக்கு போயிட்டு கோவில் வாசல்ல எவ்வளவு பேர் யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்கலாம். இந்த விஷயம் எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு கூடவே இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களையும் வாங்கி வீட்டுல வைங்க, நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.